கசிந்து இறந்து போனான். வேப்ப மரத்துல பேய் இருக்கு என்று கண்டுபிடிக்கப்பட்டான். வேப்ப மரத்துக்கு எவனுமே போறதில்லை. போனா ஆணி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இது என்ன தெரியுமா? இப்பதான் உங்கள் விஞ்ஞானம் வினைப்படுகிறது, உங்கள் அறிவியல் துணைக்கு வருகிறது. அது என்ன தெரியுமா? பகலில் நீங்கள் வேப்ப மரத்துக்கு கீழே படுத்திருக்கலாம், சுகமாக இருக்கும். ஏனென்றால் பகலில் அந்த வேப்ப மரம் ஒளிச்சேர்க்கை செய்கிறது. ஒளிச்சேர்க்கை செய்கிற போது மரம் கார்பன் டை ஆக்சைடை விழுங்கி ஆக்சிஜனை துப்புகிறது. அந்த ஆக்சிஜன் சுவாசிக்க சுகமாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது. பகலில் மரத்தடி என்பது சொர்க்கம். அதே இரவில் பார்த்தால் அதே வேப்ப மரம் மட்டுமல்ல, தாவரங்கள் யாவையும் அவைகள் ஆக்சிஜனை உள்வாங்கி அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. வேப்ப மரத்துக்கு கீழே இரவிலே படுத்திருக்கிறவன் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக உண்டு உள்ளே செலுத்துவதற்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் மூக்கு வழியே ரத்தம் வந்து செத்து போனான் என்பது விஞ்ஞானம். இது மரணம் என்பது பேயிலிருந்து வருகிறதா, விஞ்ஞானத்திலிருந்து வருகிறதா? இந்த அடிப்படை தெரியாவிட்டால் பகலிலும் பேய் இருக்கிறது என்று சொல்வீர்களா, மாட்டீர்களா?